இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்காங்க. சூரியவன்சியோட அதிரடி ஆட்டம் மற்றும் பாயிண்ட் டேபிளை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். மிக்சல் மார்ச் அதிரடியான ஆட்டத்தை பார்க்க போகிறோம். 220 ரன் எப்படி சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சூரியவன்சியோட இதை பார்க்கலாமா? இல்லை வேணாம், வாங்க டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு முழுமையாக பார்க்கலாம். சரி வாங்க போகலாமா மேட்சுக்குள்ளே. டாஸ் வின் பண்ணி ராஜஸ்தான் பவுலிங் போட்டாங்க. அட எதுக்குடா பவுலிங் போட்ட? டாஸ் வின் பண்ணி நேற்று தான் சென்னை பார்த்தீங்களா அதிரடியான ஆட்டத்தை காமிச்சாங்க. மிச்சல் மார்ட்ஸும் சரி ஜோஸ் இங்கிலீஷும் விக்கெட்டை விடாமல் பவர் பிளேயில் 83 ரன் அடித்தாங்க. என்னது 83 ரன் அடிச்சிட்டாங்களா? அப்போ எவ்வளோ அடித்தாங்க 20 ஓவர்னு பார்த்தீங்கன்னா 220 ரன் அடிச்சிட்டாங்க. சரி, இதுக்கு முக்கியமான காரணம் மிச்சல் மார்ட்ஸ் தான் சொல்லியானோம். 57 பாலில் 96 ரன் அடிச்சிட்டாங்க. லக்னோ இன்னமா விளையாண்டுட்டு இருக்காங்க. மிச்சல் மார்ட்ஸ் வேற வெறித்தனமான ஆட்டம். 6 பவுலரை பொழந்து கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜோஸ் இங்கிலீஷ் வந்து 29 பால் 60 ரன் அடித்தார். என்னடா இப்படி இருக்குது? ஓப்பனிங் பேட்ஸ்மேனான 2 பேரும் வெறித்தனமான ஆட்டத்தை காமிச்சாங்க. 29 பாலில் 60 ரன் அடித்து யாஸ்ராஜுக்கு அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பின்னாடியே ரிசர்ட் பண்ணி 23 பாலில் 35 ரன் அடித்து சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 20 ஓவர் முடிவில் 220 ரன் அடித்தாங்க லக்னோ. 5 விக்கெட்டை மட்டுமே விட்டுருந்தாங்க. விக்கெட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இங்கே அதிகமான ஸ்கோர் தானே பிரச்சனை. நாங்கள் கூட 250 ரன்னுக்கு மேலே போவாங்கன்னு நினச்சோம். ஆனால் 220 ரன் தான் அடித்தாங்க. இதே இந்த 220 ரன்னா லாஸ்ட்டு 4 ஓவரில் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டில் ஏதோ விக்கெட்டை எடுத்தாலும் பில்டிங் மிஸ்டேக் பண்ணாலும் லாஸ்ட் 4 ஓவரில் செம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதனாலேயே 220 ரன்லேயே சுருட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த 220 ரன்னு ஹிமாலயிலுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி தான் ராஜஸ்தான் விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி 15 வயசான சூரியவன்சிக்கு இன்றைக்கி சுத்தமாக மாட்டவே இல்லை பவர் பிளேயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பவர் பிளேயில் 71 ரன் அடிச்சிட்டாங்க 2 பேரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணி. இதுக்கு முக்கியமாக ஜெய்ஸ்வால் மட்டுமே காரணம். அவர் தான் அதிரடியாக விளையாண்டார் அப்படின்னு சொல்லணும் பவர் பிளேயில். அட ஆமாயா, என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்க? அட ஆமாங்க, 23 பாலில் 43 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார் ஜெய்ஸ்வால். சரி, அடுத்தது த்ரூஜுரேலும் சூரியவன்சி பார்ட்னர்ஷிப் வெறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சூரியவன்சி வச்சு செஞ்சாரு பாருங்க லக்னோவை. அது மாதிரி இருக்கு. என்ன அடி வெறித்தனமான ஆட்டம். இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையாட்டங்குது. 38 பந்தில் 93 ரன் அடித்து கலக்குன்னு கலக்கிட்டாரு. வெறித்தனமான ஆட்டம். இவராலேயே இந்த மேட்ச்சு சூரியவன்சியாலேயே இந்த மேட்ச்சு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடா என்னையா சொல்கிற? எங்க 38 பாலில் 93 ரன் அடித்தா நான் ஜெயிக்காமல் என்னங்க பண்ணுவாங்க? பின்னாடியே அந்த த்ரோஜுரேலும் 38 பாலில் ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவர் 2 பேரும் அடித்த அடி அது மாதிரி இருக்குது. தரமான அடி அப்படி இருக்குது. 20வது ஓவரில் முதல் பந்திலேயே ஜெயிச்சிட்டாங்க. வெற்றியை ருசிச்சுட்டாங்க. பாயிண்ட் டேபிளில் 4வது பிளேஸ்க்கும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாபுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த மேட்ச்சு ஒரே ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கவே டைரெக்டாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் சூரியவன்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.